ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கிறதா? இன்று ஸ்வயம் பரம்பிதா பரமாத்மா, ஞானக்கடல், சுப்ரீம் டீச்சர் நமக்காக அருளக்கூடிய மகா வாக்கியம். பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, सर्विस की नई नई इन्वेंशन निकालो, सेवा का विस्तार करो, सेवा के क्षेत्र में माताओं को आगे करना ही सफलता का साधन है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சேவைக்கான புது புது விஷயங்களை கண்டுபிடித்திடுங்கள், சேவையை விஸ்தாரம் செய்யுங்கள், சேவையின் கஷேத்திரத்தில் மாதாக்களை முன்னால் வைப்பதுதான் வெற்றிக்கான சாதனம் ஆகும். என்ன சொல்றாங்க பாபா? சேவைக்கான புது புது விஷயங்களை கண்டுபிடித்திடுங்கள், சேவையை விஸ்தாரம் செய்யுங்கள், சேவை கஷேத்திரத்தில் மாதாக்கள் தாய்மார்களை முன்னால் வைப்பதுதான் வெற்றிக்கான சாதனம் ஆகும். கேள்வி, கிஸ் मैनर्स के साथ बात करो तो अथॉरिटी के बोल तुम सिद्ध कर सकते हो. எந்த மேனர்ஸுடன் பேசினீர்கள் என்றால் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளோடு நீங்கள் நிரூபணம் செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். எந்த மேனர்ஸோட பேசணும்னா, எப்படிப்பட்ட மரியாதையோட, மேனர்ஸ்னா எப்படிப்பட்ட மரியாதை பூர்வமான வார்த்தைகளை பேசணும்னா அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை நிரூபிச்சு சொல்ல முடியும்னு சொல்றாங்க, கேட்குறாங்க பாபா. என்ன மேனர்ஸ் இருக்கணும்? பாபாவோட ஞானம் சத்தியமான ஞானம், அது அத்தாரிட்டியோடு நம்ம சொல்லணும், அதிகாரப்பூர்வமாக சொல்லணும். ஆனால் மேனர்ஸும் இருக்கணும். பாபா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, ஜப் பி கிசி படே சே பாத் கர்த்தே ஹோ தோ आप कहकर बात करनी चाहिए, तू कहकर नहीं, यह भी मैनर्स है. பேசுறதுக்கான மேனர்ஸ் என்னங்கிறத இன்னைக்கு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ நீங்க பெரிய மனிதர்கள், பெரியவங்க கிட்ட, தன்னை விட பெரியவங்க கிட்ட பேசுறீங்களோ அப்ப நீங்கள் என்று சொல்லி பேசணும், நீ என்று சொல்லி பேசக்கூடாது. இது கூட மேனர்ஸ். तुम अपनी अथॉरिटी से बोलो लेकिन रिस्पेक्ट जरूर दो. நீங்க தன்னுடைய அதிகாரத்தோட பேசுங்க, அத்தாரிட்டியோட பேசுங்க, பயந்து பேசக்கூடாது. பாபாவோட ஞானம் சத்திய ஞானம் இல்லையா? சத்திய ஞானத்தை நம்ம பயந்து சொல்லணும். நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா, ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா, அப்படிலாம் பயந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அத்தாரிட்டியோட சொல்லுங்க. ஆனா மரியாதை கண்டிப்பா கொடுங்க. வார்த்தைகள்ல மரியாதை பூர்வமாக அந்த வார்த்தைகள் வெளிப்படணும் சத்திய ஞானத்தை சொல்லும் போது. ஸ்கூல் மே எஹ் பி மேனர்ஸ் சிக்லாயே ஜாத்தே. ஸ்கூல்ல இந்த மேனர்ஸ் கூட சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, லௌகீக்ல கூட. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், கபி பி அகங்கார் சே பாத் நஹி கர்னி சாஹியே. ஒரு பொழுதும் அகங்காரத்துடன் பேசக்கூடாது. ஞானக்கே நஷே மே சதா ஹர்ஷித் முக் ரஹோ. ஞானத்தின் போதையில சதா மலர்ந்த முகத்தோட இருங்க. ஹர்ஷித் செஹரா பி பஹாத் சேவா கர்த்தா ஹே. மகிழ்ச்சியான முகம் கூட ரொம்ப சேவை செய்கிறது. ஸோ முதல் விஷயம், பெரியவங்களை சந்திக்கும் போது, பாபா ஞானம் சொல்லும் போது நீங்கள்னு மரியாதை பூர்வமாக பேசணும். ரெண்டாவது விஷயம், அகங்காரத்தோட பேசக்கூடாது. ஞானத்தின் போதையில சதா மலர்ந்த முகத்தோட இருங்க. மலர்ந்த முகம், மகிழ்ச்சி நிறைந்த முகம் கூட ரொம்ப சேவை செய்கிறதுன்னு சொல்றாங்க பாபா. பாடல், ஆஜ்கே இஸ் இன்சானுக்கோ கியா ஹோ கயா. இன்றைய இந்த மனிதனுக்கு என்ன ஆகிவிட்டது? அவருடைய பழைய அன்பு என்ன ஆகிவிட்டது, எங்கே போய்விட்டது? அதாவது இன்றைய இந்த மனிதனுடைய நிலை என்னவாகிவிட்டது? அடுத்து அவருடைய பழைய அன்பை அந்த மனிதன் இழந்து விட்டான் அப்படின்னு பாடலினுடைய வரி வருது. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே பச்சோं को यह तो समझाया गया है कि बहुत पाप आत्माएं बन गई हैं. अच्छे बच्चे पुकारते हैं कि पाप बहुत हो गया है, पाप से ही मनुष्य पतित बनते हैं. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு இது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. எது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது? ரொம்ப பாவ ஆத்மாக்கள் உருவாயிட்டாங்க. நல்ல குழந்தைங்க அழைக்கிறாங்க,
பாபாவை எதுக்கு அழைக்கிறாங்க? பாவம் இந்த உலகத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு, பகவானே வாங்கன்னு அழைக்கிறாங்க. பாவத்தினாலதான் மனிதர்கள் பத்தீத்தமாக ஆகிறாங்க. याद भी करते हैं कि पाप आत्माओं को पुण्य आत्मा बनाने के लिए हे पतित पावन आओ. यह पतित दुनिया है तो जरूर कोई पावन दुनिया भी है. நினைவு செய்றாங்க மனிதர்கள். என்ன நினைக்கிறாங்க? பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குவதற்காக ஹே பத்தீத்த பாவனரே வாங்க என்று அழைக்கிறாங்க. இது பத்தீத்த உலகம் இல்லையா? அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பாவன உலகம் கூட இருக்குதுன்னு அர்த்தம். இது பத்தீத்த உலகம் சொல்றோம்னா பாவன உலகம் ஒன்று இருக்குது. निराकारी दुनिया को पावन दुनिया नहीं कहा जाता, वह शांति धाम है. निराकारी உலகத்தை பாவன உலகம்னு சொல்லப்படுறது கிடையாது. ஏன்னா பாவன உலகம்னு இருந்தா அது பத்தீத்தமும் ஆயிடும். பரந்தாமம் எப்பொழுதுமே தூய்மையான உலகம் இல்லையா? அப்ப அத பாவன உலகம் என்று சொல்லப்படுவது கிடையாது. அதுக்கு பேர் என்ன? சாந்தி தாமம். पतित और पावन दुनिया मनुष्य के लिए है. कलयुगी दुनिया में पतित है, सत्युगी दुनिया में पावन है. பத்தீத்தம் மற்றும் பாவன உலகம் மனிதர்களுக்காக, மனிதர்கள் வாழக்கூடிய உலகம்தான். ஆத்மா பாவனமா இருக்கும்போது உலகமும் பாவனமா இருக்குது. ஆத்மா பத்தீத்தமாகும் போது உலகமும் பத்தீத்தமாக ஆயிடுறது இல்லையா? கலியுக உலகத்துல பத்தீத்தம் இருக்கிறது, பத்தீத்தமானவர்கள் இருக்கிறாங்க. சத்யுக உலகத்துல पावनमानवर्गल रखरांगे. पतित पावन बाप ही पावन दुनिया स्थापन करते हैं. विद्वान पंडितों ने शास्त्र बनाए हैं, नाम रख दिया है व्यास का. पतित पावनन बाबा दा पावन उलहத்தை ஸ்தாபனை பண்றாங்க. வித்வான் பண்டிதர்கள் சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா பேரு வியாசருடைய பேரை வச்சுட்டாங்க. व्याख्यान करने वाले का नाम तो चाहिए ना. मनुष्य तो जानते ही नहीं कि शास्त्र बनाए कब है. யாரு அந்த வேதங்கள் சாஸ்திரங்களை பற்றி சொல்றாங்களோ, சொற்பொழிவு செய்யக்கூடியவங்களோ அவங்க பேரு வரணும் தானே. பாபா சொல்றாங்க மனிதர்களுக்கு என்ன தெரியலன்னா சாஸ்திரங்கள் எப்பொழுதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பது தெரியல. यह तुम जानते हो सतयुग त्रेता में शास्त्र आदि होते नहीं. भक्ति मार्ग का वहां कोई निशान नहीं. பாபா சொல்றாங்க சத்யுக திரேதாயுத்துல சாஸ்திரங்கள் போன்றவையெல்லாம் கிடையாது அப்படிங்கறத குழந்தைகளாகி நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தினுடைய அடையாளம், எந்த ஒரு அடையாளமுமே சத்யுக திரேதாயுத்துல கிடையாது. बाप ज्ञान से जिंदाबाद करते हैं. ज्ञान से 21 जन्म जिंदाबाद होते हो, फिर माया आकर मुर्दा बनाती है. பாபா சொல்றாங்க பாபா ஞானத்தினால நீண்ட காலம் வாழ வைக்கிறாங்க. பாபா ஞானத்தினால 21 ஜென்மங்களுக்கு நீங்க நீண்ட ஆயுளோட நீண்ட காலத்துக்கு வாழ்றீங்க. பிறகு மாயா வந்து பிணமாக ஆக்கிடுது. यह है मुर्दों की दुनिया, इसको कब्रिस्तान कहा जाता है. इस दुनिया गोर कब्रिस्तान कहेंगे. इस समय गोर कब्रिस्तान कहेंगे. बुद्धि तो सबकी चलती होगी. பாபா சொல்றாங்க இது பிணங்களின் உலகம்னு சொல்றாங்க பாபா. எதனால அந்த வார்த்தை சொல்றாங்க பாபா? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் துக்கத்துல அப்படி சொல்றாங்க இல்லையா? நடைப்பிணமாக நான் வாழ்றேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இறந்து போனா எப்படி எந்த உணர்வற்று இருப்பாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு மனித ஆத்மாக்கள் ஆகிட்டாங்க. பாபா சொல்றாங்க இதைத்தான் சுடுகாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த சமயம் பயங்கரமான சுடுகாடு என்று கூட சொல்லலாம் அந்த உலகத்தை. बुद्धि எல்லாருக்கும் இயங்குது இல்லையா? அதை பத்தி சிந்திக்குது இல்லையா? महाभारी लड़ाई में पूरा कब्रिस्तान बनता है और लड़ाइयों में ऐसा नहीं होता. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு முழுமையா எல்லோருமே இறந்து போயிடுவாங்க இல்லையா? அப்ப மயானம் ஆயிடுது. அந்த யுத்த மைதானம் யுத்தக்கிழமை எல்லாம் டெட் பாடிஸா இருக்கும். பாபா சொல்றாங்க மற்ற யுத்தங்கள்ல அப்படி கிடையாது. பாகவத் में लिखा हुआ है ज्ञान सागर के सभी बच्चे कब्रिस्ताकिल हो जाते हैं. माया ने काम चिता पर बिठाए सबको भस्मीभूत घर दिया है, सब कब्रिस्ताकिल है. பாபா சொல்றாங்க பாகவதம் இருக்கு இல்லையா? அதுல கூட எழுதப்பட்டிருக்கிறதாமா என்னன்னா ஞான கடலுடைய அனைத்து குழந்தைகளும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அழிஞ்சு போயிடுறாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மாயா காமச்சிதையில அமர வச்சு அனைவரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. எல்லோருமே அழிஞ்சு போயிட்டாங்க. मुसलमानों की कुरान आदि में भी कब्रिस्ताकिल हो जाते हैं. जब कयामत का समय होता है तो उन्हों को जगाने अल्लाह आता है. कब्रिस्तान को फिर
பரிஸ்தான் பனாத்தே ஹே. முஸ்லிம்ஸ்னுடைய குரான்ல கூட எல்லோருமே மரணம் அடைஞ்சிடுறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ பேரழிவிற்கான சமயம் வருதோ அப்ப அல்லாஹ் வந்து அவர்களை விழித்தலச் செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுடுகாட்டு பிறகு சொர்க்கமாக ஆக்குறார், சுடுகாட்டை சொர்க்கமாக ஆக்குறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபா ने बताया था कि बिरला मंदिर में भी लिखा हुआ है कि दिल्ली को परिस्तान बनाया था तो जरूर कब्रिस्तान को परिस्तान बनाया होगा. பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பிர்லா கோவில்ல கூட டெல்லியை பரிஸ்தானாக ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டிப்பாக சுடுகாட்டை பரிஸ்தான சொர்க்கம்னு அர்த்தம். டெல்லியை பரிஸ்தான் ஆக்கினார்னா டெல்லியை சொர்க்கமாக ஆக்கினார்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப கண்டிப்பா சுடுகாட்டைத்தான் சொர்க்கமாக ஆக்கியிருந்திருப்பார் இல்லையா. கப்ரிஸ்தான்னா சுடுகாடு, பரிஸ்தான் அப்படின்னா சொர்க்கம். சுடுகாடுன்னா இடுகாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா சுடுகாடுன்னா எரிச்சிடுவாங்க, இடுகாடுன்னா புதைப்பாங்க இல்லையா, அதுதான் கப்ரிஸ்தான், மயானம், இடுகாடு. பிரளயத்தோ நகி ஹோகி பரந்து மர்த்தே பஹாத்தே. பிரளயம் ஏற்படாது, எல்லாமே முழு பூமியும் தண்ணிக்குள்ள போயிடும், அப்படி கிடையாது. ஆனா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. सत्युग में होते ही थोड़े मनुष्य हैं, एक ही आदि सनातन देवी देवता धर्म रहता है. சத்தியுத்துல ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கிறது. வஹ ஐசி ஹாலத் நஹி ஹோகி ஜிஸ்கா யஹ் கீத் சுன்னா. பாட்டு கேட்டோம் இல்லையா, இன்றைய மனிதனுடைய நிலைமை என்ன ஆச்சுது, பழமையான அந்த அன்பை இழந்துட்டாங்க அப்படின்னு பாட்டு கேட்டோம் இல்லையா. இந்த பாடல் மாதிரியான நிலைமை சத்தியோத்துல இருக்காது. स्वर्ग में कोई किसी को दुख नहीं देता, यहाँ तो कितना दुख देते हैं. ஸ்வர்க்கத்துல யாரும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்கே பாருங்க எவ்வளோ துக்கம் கொடுக்கறாங்க. ஏக்கு தோக்கா கூனு கர் தேத்தே ஹே. பாபா கே பாஸ் சமாச்சார் தோ ஆத்தே ஹேனா. ஒருவருக்கொருவர் கொலை பண்ணிடுறாங்க இன்னைக்கு உலகத்துல. பாபாக்கு அந்த சமாச்சாரம் எல்லாம் வருது இல்லையா. कोई दूसरे की स्त्री पर फिदा होते हैं तो अपनी स्त्री को खत्म कर देते हैं, जहर आदि दे देते हैं. பாபா சொல்றாங்க, யாருக்காவது இன்னொரு பெண் மீது கவர்ச்சி ஏற்பட்டு பலியாயிடுறாங்க யாராவதுன்னா தன்னுடைய மனைவிய அழிச்சிடுறாங்களாம், கொன்னுடுறாங்களாமா, விஷம் கொடுத்துடுறாங்களாமா. ये है ही पति दुनिया, तब तो गाते हैं हे पतित पावन आओ, परंतु अपने को पतित समझते नहीं. பாபா சொல்றாங்க, இந்த உலகமே பத்தித்தமான உலகம், அதனாலதான் ஹே பத்தித்த பாவனரே வாங்க அப்படின்னு பாடுறாங்க. ஆனா யாருமே தன்னை தான் பத்தித்தமா இருக்கிறோன்னு நினைக்கிறதே இல்லை. कोई को कहो तुम पतित हो तो बिगड़ पड़े, अभी तुम जानते हो कि हम भी पतित थे, बाप पावन बना रहे हैं. யாரையாவது பார்த்து நீங்க பத்தீத்தமா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க இல்லையா. இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம கூட பத்தீத்தமாக தான் இருந்தோம், ஆனா பாபா இப்ப வந்து பாவனமாக ஆக்கிட்டே இருக்கிறாங்க. अब यह फिर दुनिया को बताना है कि पति दुनिया को पावन बनाने वाला शिव बाबा है, जिसकी जयंती भी तुम मनाते हो वह आ गया है. இப்ப நீங்க இந்த உலகத்துக்கு சொல்லணும். என்ன சொல்லணுமாமா நாம எல்லாரும்? பத்தீத்த உலகத்தை பாவனமாக்கக்கூடியவர் சிவ் பாபா. அவருடைய ஜெயந்தியத்தான் நீங்க கொண்டாடுறீங்க. அவர் இப்ப இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். असूल में कायदा था, कोई नई इन्वेंशन निकलती थी तो राजा को बतलाते थे, वह हाथ में उठाते थे. अभी राजा तो है नहीं. உண்மையிலேயே நியமம் என்ன இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு யாராவது உருவாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க ராஜாவுக்கு அதை சொல்லுவாங்க. ராஜா அதை கையில் எடுத்து மக்களுக்கு அதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஆனால் இப்போவோ ராஜா கிடையாது. இஸ் இன்வென்ஷன் यह इन्वेंशन सबको बतलानी है, आपस में मिलकर रेजोल्यूशन पास कर हजारों की सही लेकर गवर्नमेंट को सूचना देनी चाहिए. பாபா சொல்றாங்க, இங்கே கூட சேவைக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்ன இருக்கிறதோ, பாபா சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறதுலாம் புதிய கண்டுபிடிப்புகள் இல்லையா. இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து தீர்மானத்தை பாஸ் பண்ணி, ரெசல்யூஷன் தீர்மானம் போட்டு ஆயிரக்கணக்கான பேருடைய கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு நீங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்றாங்க பாபா. என்னென்ன புது விஷயங்களை சொல்றாங்க பாருங்க பாபா. இன்னைக்கு इन्वेंशन का फैलाव करने के लिए हाईएस्ट अथॉरिटी को बताया जाता है, फिर वह प्रबंध
प्रबंध करती है, तो तुमको भी ऐसा करना चाहिए. ஒரு புதிய கண்டுபிடிப்பை எதாவது கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள், ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா முதல்ல அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ், ரொம்ப உயர்ந்த பதவியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல தெரிவிப்பாங்க. அப்புறம் அது சரின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அது நிரூபிக்கப்பட்ட பிறகு அவங்க அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த சாதனத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. யாரு? அந்த ஹையர் அத்தாரிட்டி. பாபா சொல்றாங்க, நீங்க கூட அந்த மாதிரி செய்யணும். जिसका जन्मदिन आए उनके लिए समझाओ. जिस दिन जिसका उत्सव हो उसी दिन उस पर समझाएंगे तो सब समझेंगे. बात तो बरोबर ठीक लगती है. आज से 5000 वर्ष पहले बाप आया था. பாபா சொல்லாங்க, யாருடைய ஜென்ம தினம், பிறந்த தினம் வந்ததோ அவரை பற்றி புரிய வைங்க. சிவபாபாவோட பிறந்த நாள் வருது, சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்கன்னா அவரை பற்றி புரிய வைங்க. எந்த நாளில் யாருக்கான உற்சவம் வருதோ, கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னா கிருஷ்ணனை பற்றி புரிய வைக்கணும். அந்த நாள் அவங்கள பற்றி புரிய வச்சிங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நாம் அந்த சேவா பண்ணுறோம் இல்லையா, குலு டைமில் நிறைய குலு தேவிகளுடைய தர்ஷன் வச்சு அது அவங்கள பற்றி புரிய வைக்கிறோம். சிவ ஜெயந்திக்கு சிவபாபா பற்றி புரிய வைக்கிறோம், இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கும் நாம் புரிய வைக்கிறோம். இப்படி பாபா எந்த சமயம் எந்த பண்டிகை வருது, எந்த உற்சவம் வருது, அந்த விஷயத்தை பற்றி புரிய வச்சிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்களா? ஆமாம் ஆமாம், இவங்க சொல்கிறது சரியாத்தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாபா வந்திருந்தாங்க. பாரத் ஜோ ஊஞ்ச்தே ஊஞ்ச்தா சோனே கி சிடியா தா வஹ் பில்குல் கௌடி துல்லிய பன் கயா ஹே. பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது, தங்க குருவியாக இருந்தது, அதாவது பொன்னுலகமாக இருந்தது. அது முற்றிலும் சோழிக்கு சமமானதாக ஆயிடுச்சு. உன்கோ ஃபிர் பரம்பிதா பரமாத்மா ஹீரே துல்லிய பனாத்தே ஹே, பிரம்மா துவாரா யஹ் ஜான் தே ரஹே ஹே. அந்த சோழிக்கு சமமான அந்த பாரதத்தை இப்ப பரம்பிதா பரமாத்மா வைரத்திற்கு சமமானதாக ஆக்குகின்றார். பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை சிவபாபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. तुम समझा सकते हो, वास्तव में हर एक मनुष्य ब्रह्मा कुमार कुमारी है. सरनेम यह है. பாபா சொல்றாங்க, உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி. ஏன்னா ஆதி தேவன் யாரு? பிரம்மா பாபா தான் இல்லையா. மனித குலத்தின் முதல் மனிதர் யாரு? பிரம்மா பாபா இல்லையா. பூர்வஜ் மூதாதையர் நம்பர் 1 இல்லையா. பாபா சொல்றாங்க, அப்போ நீங்கள் புரிய வைக்க முடியும். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி தான். இதுதான் குடும்ப பெயர். பிரம்மா சே ஹி ரச்சனா ஹோத்தி ஹே பிராமன் தரம் கி, फिर देवता क्षत्रिय वैश्य शूद्र सारा सिजरा बन जाता है. பிரம்மா மூலமாக தான், பிரம்மாட்டிருந்து தான் படைப்பு என்பது பிராமண தர்மத்தின் படைப்பு படைக்கப்படுகிறது. பிறகு தேவத்தை, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், இப்படி முழு பரம்பரை உருவாயிடுது. तो तुम यह त्योहारों पर अच्छी रीति से समझा सकते हो. दीपमाला आती है, यह भी तुम जानते हो. अब घर घर में घोर अंधियारा है. பாபா சொல்றாங்க, இப்போ இந்த பண்டிகைகளினுடைய சமயத்தில் ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்போ தீபாவளி வருது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, இப்போ வீட்லேயும் கார் இருள் இருக்குது, பயங்கரமான இருள் சூழ்ந்து இருக்குது. கியான் சூரிய பிரகட்டா அஜ்ஞான் அந்தேர் வினாஷ். ஞான சூரியன் உதயமானதும் அஜ்ஞான இருள் அழிந்து விடுகிறது. இதை பற்றி தீபாவளி எப்போ சொல்லணும்? தீபாவளிக்கு என்ன பண்ணுவாங்க? தீபம் ஏற்றி வைப்பாங்க வீட்டில். நார்த் இந்தியாவில் தீபாவளி டைமில் தான் தீபம் ஏற்றி வைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு புரிய வைக்கணும், தீபாவளியில் எந்த தீபத்தை ஏற்றுறோம், என்ன இருள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். சூரியன் யார், எந்த சூரியன் வந்தால் இருள் விலகும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். பரோபர் கோர் அந்தியாரா ஹே, கோய் பி ஆத்மா அப்பனே பாப்புக்கோ நஹி ஜான்டி. உண்மையை சொல்லணும்னா கார் இருள் இருக்குது, கும்மிருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. 12 மணி 1 மணிக்கெலாம் அப்படிதான் இருக்கும். பாபா சொல்றாங்க, அதான் கார் இருள். எதனால கார் இருள்னு சொல்றாங்க பாபா? எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கல, அதுதானே இப்போ கார் இருள். பாப் கோ ஜானனே से ही सबकी ज्योति जग जाती है, उनको क्षमा भी कहा जाता है. பாபாவை தெரிஞ்சுக்கிறதுனால தான் அனைவருடைய ஆத்ம தீபம் ஜோதி சுடர் விடுகிறது. பாபா என்ன சொல்றாங்க? அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஜோதி சுடர் விடுகிறது, அனைவருடைய ஜோதியும் சுடர் விடுகிறது. நம்மளுடைய ஜோதி இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? நல்லா
சுடர் விட்டுட்டு இருக்குது இல்லையா. பாபாவை தான் விளக்கு என்று சொல்லப்படுகிறது. तो ऐसी मुख्य पर्व पर तुम बहुत अच्छी रीति समझा सकते हो. तुम गवर्नमेंट को भी समझाओ. இப்படி முக்கியமான பண்டிகைகள் என்ன வருதோ அந்த பண்டிகைகளினுடைய சமயத்துல நீங்க ரொம்ப நல்ல முறையில புரிய வைக்க முடியும். நீங்க கவர்மெண்ட்டுக்கும் புரிய வைங்க. तुम्हें अभिकास आगे बढ़ना है, माताओं को आगे करना है. நீங்க குறிப்பா இப்போ முன்னாடி வரணும், முன்னேறணும். அதுலயும் மாத்தாக்களை முன்னாடி வைக்கணும். इसमें पुरुषों को लज्जा नहीं आनी चाहिए. இதுல சகோதரர்களுக்கு வெட்கம் வரக்கூடாது. நம்ம இவ்வளோ பெரிய ஆள் இருக்கோம், மாத்தாக்கள் எப்படி முன்னாடி வைக்கிறது அப்படி நினைக்க கூடாது, வெக்கம் வரக்கூடாது. तो बाप समझाते हैं कि कैसे तुमको जगाना चाहिए, आपस में मिलकर के सही हस्ताक्षर लेकर के फिर समझाओ. ஆக பாபா நீங்க எப்படி பிறரு விழித்தளச் செய்யணுங்கிறத பத்தி இன்னைக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, தங்களுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து கையெழுத்து எல்லார்ட்டிருந்து வாங்கிட்டு பிறகு புரிய வைங்க. तुम हर एक वास्तव में शिव के बच्चे हो, ऐसे नहीं कि सभी शिव हैं, बाप तो एक है. நீங்க ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே சிவனுடைய குழந்தைங்க. எல்லாருமே சிவன் கிடையாது, அப்பா ஒருத்தர் தான். वह है रचिता पतितों को पावन बनाने वाला, एक मेमोरेंडम बनाना चाहिए. பாபா சொல்றாங்க, பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர் படைப்பாளர் அவர்தான். ஒரு ஒப்பந்தத்தை நீங்க உருவாக்கணும். ஒரு பெரிய விஷயத்த நிறைவேற்றணும்னா எல்லாருடைய பேர் எழுதி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குவாங்க இல்லையா. அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வெயிட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பாபா சொல்றாங்க, மெமராண்டம் நாம தயார் பண்ணணுமாமா. நம்ம செய்யற சேவை என்னவோ அதுக்கு நிறைய பேரோட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பேருடைய அந்த ப்ரூஃப் காட்டணும் இல்லையா. முக்கிய ஜோ படை ஹே உன்கோ பத்தானா சாஹி. கவர்மெண்ட்ல கூட யார் முக்கியமான பெரியவங்களோ பெரிய பதவியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்லணும். तुम तो मनुष्यों को जगाते हो, मनुष्य समझते हैं गंगा में स्नान करने से पावन बनते हैं, परंतु गंगा तो पतित पावनी नहीं है. பாபா சொல்ல, நீங்க மனிதர்களை விழித்தளச் செய்றீங்க. மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கங்கையில ஸ்நானம் பண்றதுனால பாவனம் ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கங்கை பத்தித்த பாவனி கிடையாது. पतित पावन एक ही निराकार है. पतित पावनर ஒரே ஒரு निराकारமானவர் தான். ज्ञान की वर्षा करने वाला ज्ञान सागर वह है, बाकी यह सब है अंधश्रद्धा. ஞானத்தின் மழை பொழியக்கூடிய ஞானக்கடல் அவர்தான், மற்ற எல்லாமே குருட்டு நம்பிக்கை இல்லையா. இதெல்லாம் நாம புரிய வைக்கணும்னு சொல்றாங்க பாபா. எல்லாருக்கும் புரிய வைக்கணும், கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும்னா தான் நமக்கு நிறைய பேர் நம்ம சொல்றதை ஏத்துக்கிறவங்களா இருக்கணும். அவங்க பேர் எழுதி அவங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு புரிய வைங்க. பத்தீத்த பாவனர் யாரு, படைப்பாளர் யாரு, காரிருள் எப்படி விலகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்றாங்க பாபா. இதுதான் சேவைக்கான புது புது கண்டுபிடிப்புகள். பாபா நம்மள கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பாபாவே நிறைய யுக்தியும் சொல்லி கொடுக்கறாங்க. अभी तुम बच्चों को अथॉरिटी मिली है, शास्त्रों में लिखा है कुमारियों द्वारा ज्ञान बान मरवाए हैं, अच्छे अच्छे बच्चे काम कर सकते हैं, भाषण आदि कर सकते हैं. பாபா சொல்றாங்க, இப்போ குழந்தைகளாய் உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்குது பாபாட்ட இருந்து பிறருக்கு போய் ஞானம் சொல்றதுக்கு இல்லையா. சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்குது என்னன்னா, குமாரிகள் மூலமாக ஞான அம்பு எய்யப்பட்டது. சிகண்டி பீஷ்மரை நோக்கி அம்பு எய்றாங்கன்னு காட்டப்பட்டிருக்குது இல்லையா. நல்ல நல்ல குழந்தைங்க வேலை செய்ய முடியும் இந்த விஷயத்துல. பாபா சொல்ற விஷயத்துல சொற்பொழிவெல்லாம் நிறைய பண்ண முடியும். சேனா மே நம்பர் வார்த்தை होते हैं ना, बातचीत करने में भी मैनर्स चाहिए. பாபா சொல்றாங்க, சேனையில நம்பர் வார் இருப்பாங்க இல்லையா. எல்லாரும் ஒரே மாதிரி சேனையில இருக்க மாட்டாங்க, டிஃபரன்ஸ் இருக்குது. பதவியில வித்தியாசம் இருக்குது. பதவியில வித்தியாசம் எதன் ஆதாரத்துல வருது, அனுபவத்தின் ஆதாரத்துல. அனுபவம் எப்படி கிடைக்குது, ஃபீல்டில் இறங்கி செய்யற திறமையின் ஆதாரத்துல தான் பதவி உயர்வு கிடைக்குது இல்லையா. அப்ப இந்த சேனையில நம்பர் வார் இருக்கிறாங்க இல்லையா. நாம எல்லாம் சேவை சேத்திரத்துல நம்ம இறங்குறோம். நாம தான் சிவசக்தி சேனைன்னு சொல்றாங்க பாபா. அப்ப பாபாவோட ஞான அம்பு நம்ம எய்யணும் பிறர் மீது. பெரிய பெரிய அத்தாரிட்டி, பீஷ்மர்னா யாரு, பெரியவர் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்க மேல நாம ஞான அம்பு எய்யணும். அப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு என்ன வேணும், திறமை வேணும், சக்தி வேணும், ஞானத்தின் புரிதல் வேணும் இல்லையா. அப்ப அடுத்து கூட என்ன வேணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாபா. பேசுறதுல கூட மேனர்ஸ் வேணும். अपने से बड़े को हमेशा
आप कहा जाता है, परंतु अनपढ़े बच्चे आपके बदले तू तू कर बात करते हैं. தன்னை விட பெரியவங்களை எப்பொழுதுமே நீங்க நீங்க அப்படிதானே சொல்லப்படுது இல்லையா? மம்மா பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க எல்லா தாதிகள் அனுபவத்தில் அப்படின்னா, மம்மா தன்னை விட சின்னவங்களை கூட பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களாமா, நீனும் சொல்ல மாட்டாங்களாமா. நிர்வேர் பாயெல்லாம் சொல்கிறாங்க, மம்மா ஒருபோதுமே நீன்னு சொன்னதே கிடையாது, ஆப் நீங்க நீங்க அப்படி சொல்லி தான் மம்மா பேசுவாங்களாமா. யாராக இருந்தாலும் எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் கூட. அதுதான் மேனர்ஸ், ராயல்ட்டி இல்லையா? பாபா சொல்றாங்க, தன்னை விட பெரியவங்கள எப்பொழுதும் ஆப்புன்னு சொல்லப்படுது, அதாவது நீங்கன்னு சொல்லி பேசப்படுது. ஆனா யாரு படிக்காத குழந்தைங்களோ அவங்க நீங்க என்று சொல்வதற்கு பதிலாக நீ என்ற வார்த்தை சொல்லி பேசுறாங்கன்னு சொல்றாங்க பாபா. पढ़ाई से भी बुद्धि में मैनर्स आते हैं. टीचर्स फिर भी अच्छे होते हैं जो पढ़ाकर मर्तबा पाने लायक बनाते हैं. படிப்பின் மூலம் கூட புத்தியில் மேனர்ஸ், நல்ல மேனர்ஸ் வருது. ஸ்கூல் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? டீச்சர்ஸு யார் ரொம்ப நல்லவங்களோ அவங்க நல்ல பாடம் சொல்லி கொடுத்து உயர்ந்த பதவி அடைவதற்கு லாயக்காக ஆக்குவாங்க டீச்சர்ஸ். கேரக்டர்ஸ் பி ரெஜிஸ்டர் மே லிக்தே ஹே. ஸ்கூலில் ரேங்க் கார்டில் அவங்களுடைய கேரக்டர், கண்டக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, எப்படி அவங்களுடைய நடத்தை இருந்தது ஸ்கூலில் படிக்கும்போது அப்படிங்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? பாபா வந்து அதையும் சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ்னும் ரெஜிஸ்டரில் எழுதுவாங்க, ரேங்க் கார்ட்லேயே இருக்கும். ரேங்க் பக்கத்தில் கண்டக்ட்னு போட்டிருக்கும், குட் அப்படின்னு போட்டு எழுதி கொடுப்பாங்க. ஆஜ்கல் தோ இத்தனை கேரக்டர் வாலே ஹை நஹி. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குணம் உள்ளவங்க, நல்ல கேரக்டர்ஸ் உள்ளவங்க இல்லை. துனியா மே கந்து ஹே. உலகத்தில் அசுத்தமே அசுத்தம் தான் இருக்குது. கீத்து மேபி சுனான்னா கி கியா ஹாலுகே. பாடல்ல கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு மனிதருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படி கேட்டீங்க இல்லையா? பாடல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல கேட்டோம் இல்லையா? तुम बच्चे जानते हो अहो भारत हमारा कौन कहलाए. பாரத் ஸ்வர்கத்தா. பாபா சொல்றாங்க, ஆஹா நம்முடைய பாரதம் என்று யார் சொல்வது. இதை பற்றி கூட குழந்தைகள் நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஆக நம்முடைய பாரதம்னு யார் சொல்றாங்க, இதை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. சன்னியாசி லோகத்தோ கே தேते हैं ये सब आपकी कल्पना है. உன்ஹோங்கோ கியா பத்தா ஸ்வர்க கியா ஹோத்தா ஹே. சன்னியாசிகள் சொல்றாங்களாமா, இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நீங்க நம்முடைய பாரதம் சொர்க்கமா இருந்ததுன்னு சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் உங்களுடைய கற்பனைன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி என்ன தெரியும்? हाँ कोई निकलेंगे जो देखकर बड़े खुश होंगे. यह चित्र बड़ी अच्छी चीज है. ஆனா யாராவது ஒரு ஆத்மா அவங்களில் கூட பாபாக்கு குழந்தை ஆனாங்கன்னா இந்த சித்திரங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த சித்திரங்கள் ரொம்ப நல்ல பொருட்கள். பாபா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா படவிளக்க சித்திரங்கள், அது ரொம்ப நல்ல பொருட்கள்னு சொல்றாங்க பாபா. पांडवों के बड़े बड़े बुत बनाते हैं, इतने बड़े कोई थे थोड़ी ही. रावण को कितना बड़ा 100 फुट का लंबा बनाते हैं, दिन प्रतिदिन लंबा बनाते जाते हैं. रावण की आयु बड़ी हो गई है, 2500 वर्ष आकर हुए हैं. பாபா சொல்றாங்க, பாண்டவர்களுடைய உருவச்செலை இருக்கு இல்லையா, பொம்மை, அதை பெருசா உருவாக்குறாங்களாமா. ஆனா அவ்வளவு பெரிய மனிதர்கள்லாம் யாருமே கிடையாது. ராவணனுக்கு 100 அடி உயரத்துல அவ்வளோ நீளமான அவ்வளோ உயரமான பொம்மை உருவாக்குறாங்க. நாளுக்கு நாள் அதனுடைய உயரத்தை அதிகமாக்கிட்டும் போறாங்க. ராவணனுடைய ஆயுள் ரொம்ப ஆயிடுச்சு. எவ்வளோ காலம் ஆயிடுச்சு ராவணனுடைய வயசு? பாபா சொல்றாங்க, 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு ராவணன் இந்த பூமிக்கு வந்து. तो तुम दशरे के दिन पर भी अच्छी रीति समझा सकते हो. ஆக நீங்க தசரா நாட்கள்லையும் கூட நீங்க நல்ல விதத்துல புரிய வைக்க முடியும். தீபாவளியில ஆத்ம ஜோதி சுடர் விடுறதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காரிருள் என்ன அதை சொல்லிட்டாங்க. ஞான சூரியன் உதயமாகிறாரு, அதை பத்தி புரிய வைக்கணும். அடுத்து தசரால என்ன புரிய வைக்கணும்? ராவணன் வந்து எவ்வளவு காலாச்சு, ராவணன்னா யாரு, அதை பற்றி புரிய வைக்கணும். பாபா சொல்றாங்க, यह रावण की राजधानी है, इसको डेविल वर्ल्ड कहा जाता है. இது ராவணனுடைய ராஜ்யம், இதைத்தான் டெவில் வேர்ல்டு, சைத்தானுடைய உலகம் என்று சொல்லப்படுகிறது. அக்பார் மே பி கோயினே டாலா தா यह ராட்சசி துனியா ஹே. யாரோ ஒருத்தர் நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாராமா, இது ராட்சசி உலகம் அப்படின்னு போட்டிருந்தாராமா யாரோ. अगर कोई बोले तुम आसुरी राज्य क्यों कहते हो,
बोलो फलाने ने अखबार में भी रावण राज्य कहा है, बाप भी जब आए थे तो कहा था यह आसुरी दुनिया के. பாபா சொல்றாங்க, யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அசுர ராஜ்யம்னு ஏன் சொல்றீங்க இந்த ராஜ்யத்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இன்னார் நியூஸ் பேப்பர்ல ராவண ராஜ்யம்னு சொல்லியிருந்தார், ராட்சசி உலகம்னு யாரோ போட்டிருக்காங்க இல்லையா, அதனால இன்னார் இந்த இந்த பேப்பர்ல ராவண ராஜ்யம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம அதை கோட் பண்ணிக்கலாம். அப்ப யார் நம்மகிட்ட கேள்வி கேட்க முடியாது. நம்ம மட்டும் சொல்லல, மற்றவங்களும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பாபா காலத்துல யாரோ போட்டிருக்காங்க. பாபா கூட எப்ப வந்தாங்களோ அப்ப பாபா கூட என்ன சொன்னாங்க, இந்த உலகம் அசுர உலகம், दैवी राज्य तो सत्युग में होता है, ऐसे ऐसे मिलकर राय निकालनी चाहिए. தெய்வீக ராஜ்யமும் சத்தியுகத்துல தான் இருக்கிறது, நடக்குது. இப்ப நடக்கிறதோ அசுர ராஜ்யம், அசுர உலகம்ன்றத பாபாவும் வந்த உடனே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இப்படி நீங்க தங்களுக்குள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை ஆலோசனை பண்ணி உருவாக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை என்ன பண்ணி சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. एम ऑब्जेक्ट क्लियर है, बाहर बोर्ड पर भी एम ऑब्जेक्ट लिखी है, कोई भी स्कूल में अंधश्रद्धा की बात नहीं होती. லட்சியம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குது இல்லையா. வெளியே போர்டில் கூட லட்சியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஸ்கூல்ல மூட நம்பிக்கைக்கான விஷயம் இருக்காது. எந்த ஸ்கூல்லையும் குருட்டு நம்பிக்கைக்கான மூட நம்பிக்கைக்கான விஷயம் சொல்லித்தரப்படுறது கிடையாது இல்லையா. सत्संग जो भी है वहाँ वेद आदि सब अंधश्रद्धा से सुनते हैं, अर्थ कुछ भी नहीं निकलता. சத்சங்கங்கள் என்னென்னலாம் நடக்கிறதோ அங்க வேதங்கள் எல்லாமே மூட நம்பிக்கையோட தான் கேட்குறாங்க, அர்த்தம் எதையுமே சரியாக புரிஞ்சுக்கல. अब बाप कहते हैं, हे भारतवासियों, तुम बड़े बड़े वेद उपनिषद आदि कब से पढ़ते आए हो, सतयुग से तो नहीं कहेंगे. இப்ப பாபா சொல்றாங்க, ஹே பாரதவாசிகளே, நீங்க பெரிய பெரிய வேதங்கள் உபனிஷத்துகள் போன்றவற்றெல்லாம் நீங்க எப்ப இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க? இத பாபா சொல்றாங்க இல்லையா. சத்தியத்துல இருந்து படிச்சுட்டு வரோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. வஹா யஹ பக்தி மார்க்க அம்ச நஹி, சத்தியத்துல இந்த பக்தி மார்க்கத்தினுடைய அம்சம் கூட கிடையாது. इसको பக்தி கல்ட்டு கஹா ஜாத்தா है. வேதங்கள் உபனிஷத்துகள் இதெல்லாம் படிக்கிறது என்ன, பக்தி கலாச்சாரம் இல்லையா. आधा कल ब्रह्मा की रात भक्ति मार्ग शुरू होता है, भगवान जरूर आता है, तब तो शिव जयंती मनाई जाती है, नहीं तो वह निराकार कैसे आया. பாபா சொல்றாங்க, அரை கல்பம் பிரம்மாவின் இரவு பக்தி மார்க்கம் ஆரம்பமாயிடுது, பகவான் கண்டிப்பாக வரார், அதனாலதான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இல்லையா. இல்லைன்னா அந்த நிராகாரமானவர் எப்படி வந்திருப்பார்? ஜரூர் ஷரீர் கா ஆதார் லியா ஹோகா. எப்படி வந்திருப்பார் நிராகாரமான பகவான்? கண்டிப்பாக ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்திருந்திருப்பார். அதனாலதான் சிவ ஜெயந்தி, பிறப்பு ஜெயந்தியை தான், பிறப்பை தான் ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் இல்லையா. तुम जानते हो बाप ब्रह्मा के तन का ही आधार लेते हैं, उनको आना ही भारत में है. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம தெரிஞ்சிருக்கிறோம். என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? பாபா பிரம்மாவினுடைய உடலைத்தான் ஆதாரமாக எடுக்கின்றார். அவர் வர்றது கூட பாரதத்துல தான். யார் வர்றது? சுயம் பகவான் பரம்பிதா பரமாத்மா சுப்ரீம் வர்றது கூட எங்கதான்? भारत தான். बाप का जन्म भी भारत में ही है, ब्रह्मा का भी भारत में ही है. பாபா சொல்றாங்க, பாபாவினுடைய பிறப்பும் பாரதத்துல தான் நடக்குது, பிரம்மாவினுடைய பிறப்பும் பாரதத்துல தான் ஏற்படுது இல்லையா. பாபா ने विराट रूप के लिए भी समझाया है, यह ब्राह्मण धर्म है छोटी. பாபா விராட ரூபத்தை பற்றியும் நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இந்த பிராமண தர்மம் என்பது உச்சி குடுமி. अब प्रैक्टिकल में तुम हो ना. பிராமணன் உச்சி குடுமையா காட்டுறாங்க, பிராக்டிக்கலாக உயர்ந்த இடத்துல இருக்கிறது நீங்க தான். பிராக்டிக்கலா நீங்க தான் இருக்கிறீங்க இல்லையா, பிராமணர்கள் நாம தான். हम ब्राह्मणों के ऊपर शिव बाबा निराकार है, फिर ब्रह्मा का तन दिखाना पड़े. பிராமணர்களாகி நமக்கு மேல சிவ பாபா நிராகாரமா இருக்கிறாங்க, பிறகு பிரம்மாவினுடைய உடலை காட்டணும். एक सरस्वती और एक ब्राह्मण कुल, फिर देवता कुल, क्षत्रिय कुल, इतने इतने जन्म लेते हैं. மேல சிவ பாபா, அடுத்து பிரம்மாவை காட்டணும், அடுத்து பிராமணர்கள் நாம் உச்சி குடுமி, அதுல சரஸ்வதி முதல்ல, அப்புறம் பிராமண குலம், பிறகு தேவதா குலம், சத்திரிய குலம், இத்தனை இத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் விராட ரூப சித்திரத்துல காட்டணும். ஏன்னா பாபா ஒவ்வொன்னா புரிய வைக்கணும்னு சொல்றாங்கல்ல.
தீபாவளி சொன்னாங்க, சிவபாபா ஜென்மதினம் பற்றி புரிய வைக்கணும், கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்லணும், தீபாவளிக்கு சொல்லணும், தசராக்கு சொல்லணும். அடுத்து எங்கே வந்திருக்காங்க பாபா? விராட ரூப சித்திரத்தை பற்றி புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. பில்குல் கிளியர் அக்யூரேட் பன் சக்தா ஹே. முற்றிலும் கிளியரா அக்யூரேட்டாக அந்த விராட ரூப சித்திரத்தில் பற்றி நம்ம புரிய வைக்க முடியும். பிரம்மா கி ராத், சரஸ்வதி கி ராத், பிரம்மா வன்ஷியோ கி பி ராத். பிரம்மாவின் இரவு, சரஸ்வதிக்கும் இரவு, பிரம்மாவினுடைய வம்சத்தினருக்கும் இரவு. பிரம்மாவுக்கு இரவுனா அவருடைய குழந்தைங்க, அவருடைய வம்சத்தினர், நம்ம எல்லாருக்குமே இது இரவு தான் இல்லையா? दिन में फिर सब ब्राह्मण सो देवता बनते हैं. पॉइंट्स तो बच्चों को बहुत दी जाती है, धारण करनी है. பாபா சொல்றாங்க, பிராமணர்கள் பகல் பொழுதுல பிராமணனிலிருந்து தேவதையாக ஆயிடுறோம். இப்ப பிராமணன், இதுக்கு முன்னாடி பக்தியில இரவு பொழுதுல இருந்தோம், பிரம்மாவின் இரவு. அடுத்து இப்போ பகலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அதிகாலை பொழுதுல இருக்கிறோம், சங்கமிகம் என்பது இல்லையா? பாபா சொல்றாங்க, பகல்ல நீங்க பிராமணன்ல இருந்து தேவதையாக ஆயிடுறீங்க. பாயிண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கப்படுறது, ஆனா தாரணா தான் பண்ணணும். எங்க புத்தியில தாரணா பண்ணணும். ஐசா நஹி எக் கான் சே சுன்னா और बाहर निकले கலாஸ். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஒரு காதால கேட்டேன் பாபாக்கு முன்னாடி இருக்கும்போது, இங்கிருந்து வெளியே போனேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இன்னொரு காதுல போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. जैसे और सत्संगों में कथाएं आदि सुनकर चले जाते हैं, यहाँ तो तुमको प्रत्यक्ष फल मिलता है. பாபா சொல்றாங்க, மற்ற சத்சங்கங்கள்லேயும் வருவாங்க, உட்காருவாங்க, கதைகள் கேட்பாங்க, கேட்டுட்டு அந்த கண்ட்ரஸ் அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, ஆனா இங்க அப்படி இல்லை, உங்களுக்கு பிரத்யக்ஷ பலன் கிடைக்கிறது. ஜான்தே ஹோ இஸ் படாய் சே ஹம்கோ மனுஷ சே தேவதா பன்னா ஹே. ஏன்னா நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, இந்த படிப்பின் மூலமாக நம்ம மனிதனிலிருந்து தேவதை ஆகணும். அப்ப பிரத்யக்ஷ பலன் கிடைக்குது இங்க வந்து நம்ம ஞானம் கேட்கறதுக்கு இல்லையா? இந்த படிப்பு படிக்கிறதுல பலன் கிடைக்குது நமக்கு. வஹா குச் எய்ம் ஆப்ஜெக்ட் நஹி. மற்ற சத்சங்கங்கள் இந்த லட்சியம் கிடையாது. பாப் சம்ஜாத்தே தோ பஹாத் ஹை, பரந்து பாபா நிறைய புரிய வைக்கிறாங்க. ஆனால் என்ன, கோய் பிர்லே நிக்கல்தே ஹே. யாரோ ஒருத்தர் தான் பாபா சொல்றத செய்யறவங்களாக உருவாகிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. कोई कोई तो ट्रेटर भी निकल पड़ते हैं. समझाना चाहिए यह युद्ध का मैदान है, माया बड़ी प्रबल है, कोई फेल हो जाते हैं. பாபா சொல்றாங்க, பாபா நிறைய புரிய வைக்கிறாங்க, அதுல யாரோ ஒருத்தர் தான் உருவாகிறாங்க. பாபா சொல்றபடி செய்யற மாதிரியாக யாரோ ஒருத்தர் தான் உருவாகிறாங்க. அதுல சிலர் என்ன ஆயிடுறாங்களா, ட்ரைட்டராகவும் ஆயிடுறாங்க, துரோகியாகவும் ஆயிடுறாங்கன்றார் பாபா. புரிய வைக்கணும், இது யுத்த மைதானம். மாய ரொம்ப சக்தி வாய்ந்ததாக, வலிமை வாய்ந்ததாக இருக்குது. சில பேர் அதனால ஃபெயில் ஆயிடுறாங்க. எஹ்பி டிராமா கா கேல் ஹே. ஆனா இது கூட என்ன, டிராமாவினுடைய விளையாட்டு. சப் தோடே ஹி வின் கர் சக்தே ஹே. அதையும் சொல்றாங்க பாபா, எல்லோருமே வெற்றி அடைய முடியாது. बच्चे जानते हैं हम माया रावण से हारे हुए हैं, हार और जीत का यह खेल है, மாயா से हार है. பாபா சொல்றாங்க, நாம மாயா ராவணன் கிட்ட தோத்து போய் இருந்தோம் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம். தோல்வி மற்றும் வெற்றிக்கான விளையாட்டு இது இல்லையா? மாயிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தோம். எவ்வளவு காலத்துக்கு? 2500 ஆண்டுகளுக்கு. तुम जानते हो हम बाबा से विश्व का मालिक बनते हैं, यह नशा स्थायी रहना चाहिए, नशा टूटता क्यों है? பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? நாம பாபாட்ட இருந்து பாபா மூலமாக விஸ்வத்துக்கே மாலிக்காக ஆகிறோம். இந்த போதை அப்ப நிலையா இருக்கணும் உங்களுக்கு. இந்த போதை ஏன் உடைஞ்சு போகுது, ஏன் இல்லாம ஆயிடுது? இந்த போதை ஏன் இல்லை உங்களுக்கு? विश्व के रचित बाप से पढ़ रहे हैं, नर से नारायण, नारी से लक्ष्मी बन रहे हैं. விஸ்வத்தின் படைப்பாளர் பாபா மூலமா நான் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன். நான் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகிட்டு இருக்கிறேன். இந்த போதை ஏன் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு? பாபா கேட்கிறேன். ऐसे थोड़े ही होता है कि स्टूडेंट पढ़ाए और पढ़ाने वाले को भूल जाते. பாபா சொல்றாங்க, ஒரு மாணவர் தன்னுடைய படிப்பை சொல்லி கொடுக்குற டீச்சரையும் மறந்துடுறாங்கன்னு எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. फिर यहाँ क्यों बोलते हो? ஆனா இங்க நீங்க ஏன் மறந்துடுறீங்க? படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சரையும் ஏன் மறந்துடுறீங்க? घर में जाने से एकदम भूल जाते. இங்க இருந்து வீட்டுக்கு போனது ஒரேடியா மறந்துடுறாங்க. यहाँ बहुत निक्षय बुद्धि हो जाते हैं, कितने आंसू बहाते, यहाँ से घर गए फिर चिट्ठी भी नहीं लिखते.
இங்க இருக்கும்போது ரொம்ப நிச்சய புத்தியுடையவர் ஆயிடுறாங்களாமா. எங்க இருக்கும்போது? பாபா வீட்டில் இருக்கும்போது, பாபாக்கு முன்னாடி உட்கார்ந்து முரளி கேட்கும்போது, அப்புறம் மதுபன்ல இருக்கும்போது, பாபா சொல்றது மதுபன்ல இருக்கும்போது எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்களாம். பாபா முரளி கேட்டு மதுபன்ல இருக்கும்போது கண்ணீர் வடிக்கிறாங்க. பிறகு இங்கிருந்து வீட்டுக்கு போனதும் பாபா சொல்றாங்க, பிறகு லெட்டர் கூட எழுதுறதே இல்லை. அனன்ய பச்சே ஜோ பண்டா பன்கர் ஆத்தே வஹ் பி பூல் ஜாத்தே. யார் நல்ல விசேஷ குழந்தைங்க, யார் கைடாகி கூட்டிட்டு வர்றாங்களோ மற்ற எல்லா குழந்தைங்களையும், அவங்களும் பாபாவும் மறந்துடுறாங்க. மதுபன்ல இருந்து வீட்டுக்கு வந்தது அவ்வளோதான், மறந்து போச்சு. மதுபன்ல கேட்டதாங்க, பாபாவை சந்திச்சதாங்க, வீட்டுக்கு வந்ததும் இங்க அப்படி மறந்துடுறோம். कम से कम सर्विस समाचार तो लिखे बाबा, हम आपकी सर्विस पर तत्पर है. பாபா சொல்றாங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சதுலேயும் குறைஞ்சது சேவை சமாச்சாரத்தையாவது எழுதணும் இல்லையா பாபா, நான் உங்களுடைய சேவையில முனைப்போட ஈடுபட்டு இருக்கிறேன் பாபா, அப்படின்னாவது எழுதணும் இல்லையா. नहीं तो बाबा समझ लेते हैं माया ने कब्र ताकिल कर दिया है. बुद्धि भी कहती है ऐसा बाबा जो विश्व का मालिक बनाने वाला है उनको तो निरंतर याद करना चाहिए. பாபா சொல்றாங்க, பாபா வீட்டிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு லெட்டரே எழுத மாட்டேன்றாங்களே, சேவை சமாச்சாரத்தை எழுதணும். அதுவும் எழுதலைன்னா பாபா என்ன புரிஞ்சுக்குவாங்களாம்? மாயா இவங்களை பிணமாக்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களாமா. அப்படின்னா மறந்துட்டாங்க பாபாவை. புத்தி கூட நம்முடைய புத்தி சொல்லுது இல்லையா, என்ன சொல்லுது? எப்படிப்பட்ட பாபா, யார் விஸ்வத்துக்கே நம்மை மாலிக்காக ஆக்கக்கூடியவரோ அவரை நிரந்தரமா நினைக்கணும் அப்படி நம்ம புத்தியே சொல்லுது இல்லையா. பரந்து என்ன? பரந்துன்னு என்ன? ஆனால் என்ன? புத்தி சொல்லுது விஸ்வத்துக்கே மாலிக்காக்கக்கூடிய பாபாவை நிரந்தரமா நினைக்கணும் அப்படி புத்தி சொல்லுது. ஆனால் பச்சே மாஸ் பி யாதனை கர்த்தே பத்திர நஹி லிக்தே. ஆனா பல மாசங்களுக்கு பாபாவை நினைக்கிறதே இல்லை, லெட்டரே எழுதுறது இல்லை. என்ன சொல்றார் பாபா? பல மாசங்களுக்கு, மாசமா அப்படின்னா பல மாசங்களுக்கு நினைக்கிறது இல்லை, பாபாக்கு லெட்டர் எழுதுறது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் எழுதிடணும் லெட்டர் பாபாக்கு இல்லையா. அன்பான பாபாக்கு இன்னைக்கே லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதுகிற பழக்கம் மொபைல் ஃபோன் வந்ததுனால விட்டு போச்சு, இல்லை வாட்ஸ்அப் பண்ணி பழகினதுனால இல்லையா. மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி ஷேட் பண்ணி பழகியாச்சு. ஆனால் பாபா சொல்கிறாங்க லெட்டர் எழுதணும். பல மாதங்களுக்கு எழுதுறது இல்லைன்றார் பாபா. மாயா கோய்க்கோ தோ பில்குல் ஹி முர்தா பனா தேத்தி. சில பேரை மாயா முற்றிலும் பிணமாக்கிடுது. ஜீத்தே ஜி பி சிட்டி நஹி லிக்தே, மர்னே கே பாத் தோ பாத் ஹி நஹி. பாபா சொல்ற, உயிரோடு இருக்கும்போதே லெட்டர் எழுதலை, இறந்த பிறகு அதுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா மாயை பிணமாக்கிடுதுன்னு சொல்லிடுறாங்களே, பாபா மறந்துடுறாங்க. பாபா பி சிட்டி தப் லிக்கேங்கே ஜப் வஹ் குத் லிக்கேங்கே. பாபா கூட எப்போ லெட்டர் எழுதுவாங்க? எப்போ குழந்தைங்க சுயம் லெட்டர் பாபாவுக்கு எழுதுறாங்களோ அப்போதானே பாபா அந்த குழந்தைக்கு லெட்டர் எழுதுவாங்க இல்லையா. ஜோ பாபா கோ யாद करेंगे वही कर्मातीत एवर हेल्दी बनेंगे. யார் பாபாவை நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கர்மாத்தீத்தாக எவர் ஹெல்தி சதா ஆரோக்கியமானவராக ஆகுவாங்க. பாபா का वर्षा तो जरूर याद आना चाहिए, ஸ்தாயி நஷா பி சடுனா சாகியே. பாபாவினுடைய ஆஸ்தி கண்டிப்பாக நினைவில் வரணும், பாபாவும் நினைவில் இருக்கணும் நிரந்தரமாக. அடுத்து பாபாட்ட இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது அதுவும் கண்டிப்பாக நினைவுக்கு வரணும். நிலையாக போதையும் ஏறிக்கிட்டே இருக்கணும், போதை குறையவே கூடாது. பாபா 2 நாளைக்கு முன்னாடி கூட முரளியில் சொன்னாங்க இல்லையா, சோடா வாட்டர் போல் ஆயிடுது. பாபாக்கு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப போதை இருக்குது, குஷியின் பாதரசம் ஏறி இருக்குது, அப்புறம் என்ன ஆயிடுதான் சோடா வாட்டர். பாபா சொல்றாங்க, போதை கூட நிலையாக ஏறிக்கிட்டே இருக்கணும், கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நாள் ஆக வருஷம் ஆக போதை அதிகமாயிட்டே இருக்கணும், ஒருபோது டல் ஆகக்கூடாது, குறையக்கூடாது. इस समय तुम बच्चों का याद से मुख मीठा होता है. பாபா சொல்றாங்க, இந்த சமயம் குழந்தைகளாகி உங்களுடைய வாய் இனிப்பாகுது. எப்படி? நினைவினால. பாபாவை நினைச்சாலே உள்ளம் அப்படி
உருகுது இல்லையா, அதில் வாய் இனிப்பாகுதுன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா நினைவுனால உங்கள் வாய் இனிமையானதாக ஆகுது, இனிப்பாகுது. ஜான்தே ஹோ சிருஷ்டி கா ராஜ்ய ரூபி மக்கன் ஹம்கோ மில்தா ஹே. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, சிருஷ்டியினுடைய ராஜ்யம் என்ற வெண்ணெய், உலக ராஜ்யம் என்ற வெண்ணெய் நமக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸ்ரீ கிருஷ்ணக்கோ முக்குமே மக்கன் திக்காத்தே ஹே அர்த்தாத் விஸ்வகா ராஜ்யே ஹே. கிருஷ்ணனுடைய வாயில வெண்ணெய் இருக்கிறதாக காட்டுறாங்க இல்லையா, அப்படின்னு அர்த்தம் என்ன? விஸ்வ ராஜ்யத்தை அவர் அடைகிறாருன்னு அர்த்தம். மாலிக்பன் மேபி ஸ்டேட்டஸ் ஐனா ஜோ ஜித்தனா கரேகா வஹ் பாயேகா. அந்த மாலிக் எஜமானன் என்ற நிலையில கூட பதவி வித்தியாசம் இருக்குது இல்லையா. விஸ்வ மகாராஜா வேற, ராஜா வேற, ராயல் பிரஜை வேற, பிரஜை வேற, செல்வந்த பிரஜை வேற, அடுத்து ஏழை பிரஜை சொல்லியிருக்கிறாங்க பாபா, அடுத்து சண்டாள பதவி சொல்லியிருக்கிறாங்க பாபா. இப்படி எஜமானன், எல்லாருமே எஜமானன் தான். ஆனால் ஸ்டேட்டஸ், அந்த நிலையில பதவியில வித்தியாசம் இருக்குது இல்லையா. யார் எந்த அளவுக்கு செய்வாங்களோ, ஏன் அந்த வித்தியாசம்? பாபா சொல்லுவாங்க, யார் எந்த அளவுக்கு செய்வாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அடைவாங்க. தும் ஜான்தே ஹோ பாபா ஹம்கோ படாத்தே ஹே பரம் பிதா கஹா ஜாத்தா ஹேனா. பாபா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பரம் பிதா என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா. தோ பிதா சே ஜரூர் வர்ஷா மில்தா ஹே. பப்பான்னா அப்பாட்ட இருந்து கண்டிப்பா ஆஸ்தி கிடைக்கும். माता पिता चाहिए तब बच्चे पैदा हो, तब वर्षा मिले. அம்மா அப்பா தேவை, அப்பதான் குழந்தைக்கு பிறப்பு கிடைக்கும் இல்லையா, அப்பதான் ஆஸ்தியும் கிடைக்கும். कहते भी है तुम माता पिता हम बालक तेरे, तुम्हारे सहज राजयोग सिखलाने से हम स्वर्ग के मालिक बनते हैं. பாபா சொல்றாங்க, தாயும் நீயே தந்தையும் நீயே, நாங்க உங்க குழந்தைங்க அப்படி சொல்றாங்க. உங்களுடைய நீங்க எங்களுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுனால நாங்க சொர்க்கத்துக்கு மாலிக் ஆகிறோம் அப்படின்னு குழந்தைங்க பாடுறாங்க. समझाना चाहिए तीन सेनाएं तो बरोबर बड़ी है, विनाश काले विपरीत बुद्धि तो कला सुयते. புரிய வைக்கப்படுறது, புரிய வைக்கணும் நாம. 3 சேனைகள் ரொம்ப முன்னாடி நிக்குது. விநாச காலம் விபரீத்த புத்தி. 3 சேனைகள்னா பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் இல்லையா. அவங்க யார் யார் நமக்கு ஆல்ரெடி பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி புரிய வைக்கணும். விநாச காலம் விபரீத்த புத்தி யாருக்கு இருந்ததோ அவங்க அழிஞ்சிட்டாங்க, கௌரவர்கள். பாக்கி விபரீத்த புத்தின்னு அர்த்தம், அன்பற்ற புத்தி. கிருஷ்ணன் எங்களுக்கு நீங்க வேண்டாம், உங்களுடைய சேனை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு துரியோதனன் இல்லையா. ஆனாலும் கிருஷ்ணன் இல்லாதனால அவ்வளோ பெரிய சேனை இருந்தாலும் கூட அழிஞ்சிட்டாங்க இல்லையா. அதனால விநாச காலம் அன்பற்ற புத்தி, விபரீத்த புத்தி யாருக்கு இருந்ததோ அவங்க அழிஞ்சிட்டாங்க. பாக்கி ஜின்கி பிரீத்தி தி பகவான் கே சாத் வஹ் ஸ்வர்க கே மாலிக் பன் கயே. மற்றபடி யாருக்கு பகவான் கிட்ட அன்பு இருந்ததோ அவங்க ஸ்வர்க்கத்துக்கு மாலிக், எஜமானர்களாக ஆக்கிட்டாங்க. ஹமாரா ஃபர்ஜ் ஹே கவர்மெண்ட்டுக்கு இத்லா கர்னா. நம்முடைய கடமை கவர்மெண்ட்டுக்கு நாம தகவலை தெரிவிக்கணும். जो भी बड़े बड़े ऑफिसर्स तुम्हारे साथ मिलते हैं उनसे भी सही ले सकते हो तो खुश हो जाएंगे, ये तो बहुत अच्छा कार्य करते हैं. பாபா சொல்றாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் உங்களை யார் சந்திக்கிறாங்களோ அவங்ககிட்ட கூட நீங்க கையெழுத்து வாங்க முடியும். வாங்கினா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, இவங்க ரொம்ப நல்ல காரியம் பண்றாங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் வைக்கும் போதெல்லாம் முடிச்சுட்டு போறப்போ அந்த விஐபிஸ் யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் நோட்டுன்னு எழுதி வாங்குவோம். அவங்க அன்னைக்கு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் பத்தி அவங்களுடைய கருத்தை அதில் எழுதி வச்சுட்டு போவாங்க. பெரிய மேளா பண்றோம்னா அதில் வர்ற விஐபிஸ் வருவாங்க இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிற விஐபிஸ் அவங்க எழுதுவாங்க. நாம இப்போ ஜோதிர்லிங்கத்துல கூட அந்த ஒப்பீனியன் நோட்ல எழுதி வாங்குறது உண்டு. பாபா சொல்றாங்க, மெஹனத்து கரோ. அப்படி ஒப்பீனியன் எழுதும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ரொம்ப நல்ல காரியம் பண்றாங்க எழுதிட்டு போவாங்க இல்லையா, உணர்வாங்க, உணர்ந்து எழுதுவாங்க. அதனால பாபா என்ன சொல்றாங்க, மெஹனத்து கரோ, நீங்க எதற்கான உழைப்பு உழைத்திடுங்க, அதிக முயற்சி பண்ணுங்க. இஸ்மே ஃபுர்சத் பி சாஹியே ஜோ ஃபிர் சம்பால் சக்கோ. ஆனா இதுக்கு நேரமும் வேணும், அப்பத்தானே நீங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா. சர்வீஸ் படானே கேலியே தோ பஹாத் யுக்தியா ஹே. சேவையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யுக்திகள் இருக்கிறது. பாபாவே இன்னைக்கு எத்தனை யுக்திகள் சொல்லிட்டாங்க, எத்தனை விஷயங்களை பாபா இன்னைக்கு புரிய வச்சிருக்காங்க. இது போக நாம தனியா சிந்திக்கணும் இல்லையா. परंतु बच्चों में कहाँ कहाँ अहंकार आ जाता है या फेमिलियरिटी में आने से बहुत नुकसान कर देते हैं. ज्ञान के नशे से चेहरा सदा हर्षित मुख रहना चाहिए. பாபா சொல்றாங்க, சேவை அதிகரிக்கிறதுக்கு நிறைய யுக்திகள் இருக்குது. ஆனா குழந்தைகளுக்குள்ள அங்கங்க அகங்கார் வந்துருது, அப்பப்போ அகங்கார் வந்துருது. அல்லது ஃபெமிலியாரிட்டி,
ஃபெமிலியாரிட்டின்னு அர்த்தம் என்ன? யாருக்கு பின்னாடியாவது, யாருடைய கவர்ச்சியிலையாவது, யாருடைய மோகத்திலையாவது போயிடுறாங்க. அதனால ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்திடுறாங்க. பாபா சொல்றாங்க, ஒன்று சில நேரங்கள் அகங்காரம் வந்துடுது, அல்லது யாருக்கு பின்னாடியாவது மோகத்தில் போயிடுறாங்க. அதனால ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடுறாங்க, நஷ்டம் ஏற்பட்டுடுது. ஞானத்தினுடைய போதையினால முகம் சதா மலர்ந்த முகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். போதை இருந்ததுனாலே முகத்துல தானா ஒரு புன்னகை வந்துடும் இல்லையா? மலர்ந்திருக்கும், கண்களும் சிரிக்கும், உதடும் சிரிக்கும் இல்லையா? போதை வந்துருச்சுன்னா, ஆன்மீக போதை வந்துருச்சுன்னா, ஞானத்தின் போதை வந்துருச்சுன்னா இல்லையா? अच्छा, நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. धारणेக்காக முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எய்ம் ஆப்ஜெக்ட் को सामने रख पुरुषार्थ करना है. லட்சியத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். दैवी मैनर्स धारण करने हैं. தெய்வீக நடத்தை, தெய்வீக मैनर्ஸை தாரணை செய்ய வேண்டும். एक कान से सुन दूसरे से निकालना नहीं है. ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதின் மூலம் வெளியேற்றி விடக்கூடாது. தெய்வீக மேனர்ஸ்னா தெய்வீக நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். பாபா சொன்னாங்க இல்லையா, மேனர்ஸ்னா நீங்கன்னு பேசணும், நீன்னு பேசக்கூடாது சொன்னாங்க இல்லையா, அதான் மேனர்ஸ். सेकेंड पॉइंट, विश्व रचयिता बाप हमें पढ़ा रहे हैं, उनके हम स्टूडेंट हैं, इस नशे में रहना है. விஸ்வத்தின் படைப்பாளர் பாபா எனக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார், நான் அவருடைய மாணவன் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். सर्विस की भिन्न भिन्न युक्तियां निकाल उसमें बिजी रहना है. சேவையினுடைய விதவிதமான யுக்திகளை உருவாக்கி அதில் பிஸியாக இருக்க வேண்டும். वरदान, बाप के दिए हुए खजाने को मनन कर अपना बनाने वाले सदा हर्षित सदा निश्चिंत भव. பாபாவால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை சிந்தனை செய்து தனதாக ஆக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவராக, சதா கவலையற்றவராக ஆகுக. என்ன சொல்றாங்க பாபா? என்ன வரதான் கொடுக்கறாங்க பாபா? பாபாவால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை சிந்தனை செய்து தனதாக ஆக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவராக, சதா கவலையற்றவராக ஆகுக. आप बच्चों का मनन व सिमरन करने का चित्र भक्ति मार्ग में विष्णु का दिखाया है. குழந்தைகளாகிய நீங்க மனனம் பண்றீங்க. மனனம்னா சிந்தனை பண்றது, அதை நினைத்து பார்ப்பது, ஞானத்தை ஆழ்ந்து கடையிறது, சிந்தனை பண்றது. அதை நினைத்து பார்க்கிற அந்த மனனம் பண்ற சித்திரம் பக்தி மார்க்கத்துல விஷ்ணுவினுடைய சித்திரமாக காட்டப்பட்டிருக்கிறது. சாம்புக்கோ ஷையா பனா தியா அர்த்தாத் விகார் அதீன் ஹோ கயே. எப்படி காட்டியிருக்கிறாங்க? விஷ்ணு பாம்பு படுக்கையில கண்களை மூடிய நிலையில மலர்ந்த முகத்தோட, அவர் கண்களை மூடி தூங்குற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. உதட்டுல அந்த புன்னகை இருக்கும், ஆனா கண்களை மூடி ஆனந்த சயனத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாம்பு படுக்கை, பாம்பையே படுக்கையாக ஆக்கிட்டார் அப்படின்னா விகாரங்களை அடிமையாக ஆக்கிட்டார். மாயா சே ஹார் கானேக்கு யுத்த கர்ணைக்கு கொய் சிந்தா நஹி. மாயா கிட்ட தோல்வி அடையிறதுக்கான, யுத்தம் செய்வதற்கான கவலையே கிடையாது. சதா மாயாஜீத் அர்த்தாத் நிಶ್ಚಿಂತ್, சதா மாயாவை வென்றவர், அதாவது கவலையற்ற நிலை. மாயா வந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லை, கவலை இல்லை. எப்போ அந்த நிலை அடைய முடியும்? ஞானத்தை ஆசை போடும்போது, ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது. रोज ज्ञान की नई नई पॉइंट्स स्मृति में रख मनन करो तो बड़ा मजा आएगा, சதா ஹர்ஷித் ரஹேங்கே. அதனால பாபா சொல்லுங்க, டெய்லி ஞானத்தினுடைய புது புது பாயிண்ட்ஸ் என்ன பாபா சொல்றாங்களோ அதை நினைவில் வச்சு மனனம் பண்ணுங்க. மனனம் பண்றதுன்னா சிந்தனை பண்றது. மனனம் பண்ணுங்க, அப்போ ரொம்ப போதை வரும், மஜா வரும், சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. क्योंकि बाप का दिया हुआ खजाना मनन करने से अपना अनुभव होता है. எதனால அந்த மகிழ்ச்சி ஏற்படும்? எதனால அந்த போதை ஏற்படும்? ஏன்னா பாபாவால் கொடுக்கப்பட்டுள்ள பொக்கிஷத்தை மனனம் செய்வதனால், சிந்தனை செய்வதனால் அது தன்னுடையதாக அனுபவம் ஆகிறது.
பாபா கொடுத்தது எப்போ என்னோடதுங்கிற விஷயம் வருதோ அப்போ ரொம்ப குஷி வரும் இல்லையா? அந்த குஷி இருந்ததுன்னா முகத்துல அந்த புன்னகை தெரியும், அந்த மகிழ்ச்சி தெரியும். ஆனா அது எப்போ தன்னுடையதாகும்? பாபாவால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். நாம் அந்த ஞான பொக்கிஷத்தை சிந்தனை பண்ணத்தான் அது நம்முடையதாக ஆகும், நமக்குள்ள தாரணை ஆகும். நமக்குள்ள தாரணை ஆயிடுச்சுன்னா சதா மகிழ்ச்சியாக இருப்போம். ஸ்லோகன்: स्वपरिवर्तक वह है जिसके अंदर सदा एक शुभ भावना इमर्ज रहे कि बदला नहीं लेना है, बदल कर दिखाना है. பழி வாங்க கூடாது, ஆனால் மாறி காட்ட வேண்டும் என்ற இந்த ஒரு சுப பாவனை யாரிடத்தில் சதா எமர்ஜாகி இருக்கிறதோ அவர்களே சுயத்தை மாற்றம் செய்பவர்கள் ஆவார்கள். பழிவாங்க கூடாது, அதற்கு பதிலாக தான் மாறிக்காட்ட வேண்டும் என்ற இந்த சுபபாவனை யாருக்குள் சதா எமர்ஜாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் சதா எமர்ஜாக இருக்கிறதோ அவர்கள்தான் சுயத்தை மாற்றம் செய்யும் ஸ்வபரிவர்த்தக், சுயத்தை மாற்றம் செய்பவர்கள். இன்றைய தினத்தினுடைய அவ்யக்த இஷாரா: जो बच्चे सदा निर्मल और निर्माण स्वभाव वाले हैं, उनके मन बुद्धि में व्यर्थ की गति फास्ट नहीं होगी. எந்த குழந்தைங்க சதா நிர்மலமாக, நிர்மலம்னா என்ன? மலம்னா அழுக்கு, அசுத்தம். நிர்மலம்னா அழுக்கற்றவராக, அசுத்தமற்றவராக எந்த குழந்தைங்க இருக்கிறாங்களோ, மற்றும் பணிவான ஸ்வபாவம் உடையவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களுடைய மனசுல, அவர்களுடைய புத்தியில வீணானதின் வேகம், நிலை என்பது வேகமாக இருக்காது, வேஸ்ட் இருக்காது. वे निर्मल और निर्माण होने के कारण सभी को प्रसन्न चित्त की छाया में शीतलता देंगे. நிர்மலமானவராக, பணிவானவராக இருக்கிற காரணத்தினால அவங்க அனைவருக்கும் மகிழ்ச்சியினுடைய நிழல்ல சீத்தழுத்தாவை கொடுப்பாங்க. அப்படின்னா அவங்களும், அதாவது நிர்மலமா இருக்கிறாங்க, பணிவானவரா இருக்கிறாங்க, அதனால அவங்க தொடர்புல வரக்கூடிய எல்லாருக்கும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்து அந்த நிழலை கொடுத்து பிறருக்கும் அந்த சீத்தளத்தன்மையினுடைய அனுபவத்தை பண்ண வைப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்படி மர நிழலுக்கு உள்ள போனா அப்ப குளிர்ந்து இருக்குது, கூலா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யார் அப்படி நிர்மலமானவர்களாக, பணிவான சுபாவம் உடையவர்களா இருப்பாங்களோ அவங்க தொடர்புல யார் வர்றாங்களோ அவங்க ஒரு கூல்னஸ், அப்படின்னா மனசுக்கு ஒரு ஆதரவாக, மனசுக்கு அமைதியாக, மனசுக்கு சாந்தமாக இருக்கிறத அனுபவம் பண்ணுவாங்க இவங்க தொடர்புல வரும்போது. சில பேருடைய தொடர்புல போகும்போதே பயமா இருக்கும், அப்படி இருக்காது இவங்க தொடர்புல வரும்போது. कैसा भी आग समान जलता हुआ बहुत गर्म दिमाग का हो, लेकिन प्रसन्न चित्त के वाइब्रेशन की छाया उसे शीतल बना देगी. பாபா சொல்றாங்க, எப்படிப்பட்ட நெருப்புக்கு சமமாக எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப சூடான புத்தியுடையவங்க அவங்க கிட்ட வந்தாலும் சரி, ஆனா மகிழ்ச்சியான உள்ளம் இவங்கிட்ட இருக்கும் இல்லையா, நிர்மலமா பணிவானவரா இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த வைப்ரேஷனுடைய நிழல் சூடான புத்தியோட வர்றவங்களை கூட கூல் ஆக்கிடும், குளிர்ந்த தன்மையுடையதாக ஆக்கிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கூல் ஆக்குறது, சீத்தளத்தாவினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம் என்ன? அவங்கள அந்த விகார உணர்வுல இருந்து, அந்த கோப கணல்ல இருந்து அவங்கள தணிச்சிடுவாங்கன்னு அர்த்தம். இவங்க நிர்மலமா பணிவானவரா இருக்கிறவங்க அவங்க உள்ளத்துல மகிழ்ச்சியோட இருக்கிற காரணத்தினால கோபக்கணலோட வர்றவங்களே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கோபத்தை தணிச்சு அவங்களே குளிர்விச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க பாபா. புரியுதா பாபா சொல்றது? அப்போ நாமெல்லாம் என்ன ஆகணும்? நிர்மலமான சுபாவமுடையவராக, பணிவான சுபாவமுடையவராக ஆகணும். அப்ப பிறரையும் கூட நாம விகாரங்கள்ல இருந்து விடுவிக்க முடியும். இன்றைய ஸ்வமானம்: நான் வெற்றி அடையக்கூடிய சமமான துணைவன். பாபாவுக்கு சமமான துணைவன். தொடர்பு, அதாவது பாபாவுக்கு அருகாமையில யாரால இருக்க முடியும் அப்படின்னா, யாரு பாபாவுக்கு சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுக்கு அருகாமையில் இருக்க முடியும். யாரு சங்கல்பத்துல கூட சதா பாபா கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த அளவுக்கு வெற்றியாளராகவும் ஆகுறாங்க. யாரு சங்கல்பத்துல கூட இல்லை, ஆனா கனவுல கூட மாயா கிட்ட அவங்க யுத்தம் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. யாரு நான் வெற்றியாளர், நான் பாபாவுக்கு சமமான துணைவன் என்ற உணர்வுல யார் இருக்கிறாங்களோ, அந்த ஸ்தித்தில யார் இருக்கிறாங்களோ அவங்க சங்கல்பத்துல என்ன, ஆனா கனவுல கூட மாயா கிட்ட அவங்க யுத்தம் கூட பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க.
யாருக்குமே சக்தி இருக்காது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பாபாவோட தொடர்பிலிருந்து தனியாக ஆக்கிறதுக்கு யாருக்கும் எதுக்கும் சக்தி இருக்காது. ஆக நாம் இன்றைய நாள் நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய ஸ்வமானம் என்ன? நான் வெற்றியாளராகக்கூடிய பாபாவிற்கு சமமான துணைவன். இந்த ஸ்வமானத்தில் இருந்தோன்னா யாரும் நம்மளை பாபாட்ட இருந்து பிரிக்க முடியாது. நம்மளை மாயா கிட்ட யுத்தம் செய்ய முடியாது. நாம் செய்ய மாட்டோம். மாயா நம்மளை யுத்தம் பண்ண நம்ம கிட்டேயே வராது. ஏன்னா நம்ம எல்லாம் யாரு? பாபாவுக்கு சமமான துணைவன் இல்லையா? நாம் எல்லாம் வெற்றியாளர். இந்த ஸ்வமான இன்னைக்கு நாம பிராக்டிஸ் பண்ணோம். ஓம் சாந்தி. யானைகளும் குதிரைகளும் பலத்தோடு இருக்கும்போது சைவ உணவை உட்கொண்டு மனிதனால் பலசாலியாக இருக்க முடியாதா? When elephants and horses are strong, why can't man be strong by being a vegetarian?